மைக் எடுத்துக்கோங்க. வேண்டாமா? சரி விட்டுங்க. சொல்லட்டும். அவன் நந்தி பூஜையை பார்க்கல. நான் வந்து செண்பகவல்லி அம்மன் கோயில்ல வந்து காலையில 5 மணிக்கு பூஜைக்கு டெய்லி போயிடுறோங்க ஐயா. அதுல காலையில நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க. இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த அபிஷேகத்தை பார்க்குறப்ப வந்து குருநாதர் ஐயாவோட முகம் வந்து அதில் தெரியுது. அவங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு அந்த காட்சிகள் தென்பட்டது. நந்தியோட ஒரு சைடு தான் நான் நின்று பார்ப்பேன். அந்த முகத்துல வந்து ஐயா வந்து பேசுற மாதிரி ஒரு காட்சி. ஆதி இறை சூட்சமங்கள் நிகழ்ந்தேறுகின்ற சபைதனில் சீடராக சிவமகா வாழைத்தனுடைய சீடராக வலம் வருகின்ற நங்கையே அகத்தியன் முழுமதி பெருநாளின் ஆசியை வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமः. கூறினாய் சலனங்கள் என்று துயில் கொள்ளாது வருகின்ற சப்தங்கள், சித்தர்களுடைய உரையாடல் சப்தங்கள், இறை நாமவழி போற்றிகள் அனைத்தும் செவிகளில் விழுகின்றன. உறக்கம் வராதென்று கூறினாய். அது சலனங்கள் அல்ல, இறையினுடைய சப்த நிலைகள் என்று அகத்தியன் ஆசிவார். ஓம் அகதீசாய நமः. இது சிவகூரை தலம். வெறும் கற்களாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட வேயப்பட்ட கூரை அல்ல. சிவத்தினுடைய சரீரத்தை அற்புதமாய் சிவத்தினுடைய சரீரத்தை சிவகூரையாக, சிவபீடமாக, திருச்செந்திலகமாக அகத்தியன் மாற்றி அமர்ந்து தவம் காணும் அவதார கணங்களோடு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமः. இந்நிலையில் உமக்கு மட்டுமல்ல, சிற்சில காலங்களுக்கு முன்பாக சித்தன் கூட உறங்காது அவனையும் தொந்தரவு செய்த இறை சித்த கணங்கள் எல்லாம் இங்கு வலம் வருகின்ற அற்புத காட்சிகள் நடந்தேறியது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமः. இறை சித்தன் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் அவன் துயில் கொள்கின்ற அத்தகைய சாதனம் தடுமாறுகின்ற சப்தத்தையும் அவனை துயில் கொள்ளும் வேலைதனிலிருந்து அவனை வெளியில் எடுத்து வீசுகின்ற அத்தகைய ஆற்றல் எல்லாம் தவழ்ந்தோடிய சிவகூரை இதுவென்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமः. சித்தன் வினவினான். அன்று ஏகதசி பெருவிழா. சித்தன் வினவினான், பரந்தாமனே, மகாவிஷ்ணுவே, உறங்க விடாமல் இப்படி தொந்தரவு செய்தால் எப்படி? அத்துணையும் சப்தங்களாக வருகின்றன, யாம் படுத்திருக்கின்ற சாதனமே நடுங்குகின்றது என்று வினவினான். அன்று மகாவிஷ்ணு ஆசி உரைத்தான். அது அனைத்தும் பிரம்ம முகூர்த்த வேலைதனிலும் உனக்குள் இருந்து அருட்கணங்கள் தவம் புரிகின்ற பொழுது அவர்கள் ஆற்றுகின்ற உரையாடல்கள் என்றும், இங்கு சப்த கண்ணியர்கள் தவம் இருக்கின்ற பொழுது எழுகின்ற தவ குண்டலினி மூச்சு விடுகின்ற பேராற்றல் என்றும் அவன் உரைத்தான் மகாவிஷ்ணு. இவனை சுற்றி அமர்ந்திருக்கின்ற கணங்கள் எல்லாம் இவனுடைய தவ கோலம் கொண்டு அது எத்தனித்து உள்ளுக்குள் இருந்து அதனுடைய ஆற்றல் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது இவனை அக்கணங்கள் எல்லாம் உழுப்பி விடுகின்ற அற்புத நிலை என்றும் மகாவிஷ்ணு உரைத்தார். அந்நிலை இல்லாது இன்றைய நாளிலிருந்து உமக்கு அத்தகைய தொந்தரவு நிலைகள் இல்லாது அமைதியாக கணங்கள் உன்னோடு தவம் காணும் என்று உரைத்த அக்கணம் முதல் அச்சப்த நிலை நின்று சூட்சமமாக நடந்தேறுகின்றது என்ற ஓம் அகதீசாய நமः. அத்தகைய பேராற்றல் கொண்ட சிவகூரை தலமதில் நடைபெறுகின்ற அத்துணை சப்த நிகழ்வுகளும் இறையினுடைய சப்தங்களே என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி. ஓம் அகதீசாய. ஏற்றமுடன் இனிமேலும் இதுகாரும் உனக்குள்ளும் சூட்சமமாக இச்சிவகூரை தலமதில் அயர்ந்து உறங்குகின்ற பொழுது நடந்தேறும் என்றும் அகத்தியன் நல்ல ஆசிகள். ஓம் அகதீசாய நமः. அற்புத நிலை கொண்டு கண்ட காட்சி. ஆலயமதில் பூமணநாதர் செண்பகவல்லி உடனுரையாய் அமர்ந்து அரசாளுகின்ற அற்புத ஆலயமதில் நடந்தேறுகின்ற நந்தி அபிடேக நிகழ்வில் ஒரு அறை முகத்தில் சித்தன் முகம் தெரிந்து அவன் உரையாடுவது போல் தெரிந்த அற்புதமான காட்சி. அகத்தியன் ஒன்று உரைக்கின்றோம். ஒரு மானிடனை, உங்களது வயதை ஒத்த மானிடனை அல்லது வயதுக்கு மேல் இருக்கும் மானிடன், வயதுக்கு கீழ் உள்ள மானிடன், அவனை உண்மையாக முழுவதுமாக முதல் நிலையாக வாழும் குருவாக அவனுக்குள் அண்டம் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. அண்டமெனில் சகாப்தம், சகல சகாப்தமும் உள்ளுக்குள் அடங்கி இருக்கின்றது
என்கின்ற நம்பிக்கை நிலையோடு ஒரு குருவினுடைய திருவடியை இறுக பற்றுகின்ற பொழுது, யாம் உரைத்தவாறு நீர் உரைத்தவாறு எத்தகைய ஆலயம் சென்று எக்காட்சிதனை காண்கின்ற பொழுதும் அங்கு சித்தனுடைய வாழும் குருவினுடைய முகம்தான் காட்சியாக தெரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் மகதீசாய நம. இது உண்மை. உனக்கு மட்டுமல்ல, இறை சபையில் சீடர்களாக வலம் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் எத்தகைய சிறு நட்ட கல்லினை காண்கின்ற பொழுதும் ஓம் அகதீசாய நமக சிவமகா வாழை சித்த தேவாய நமக என்றுதான் அவனுடைய நா தழுதலுக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். இதுதான் ஒரு குருவை இறுக பற்றுகின்ற நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் மகதீசாய நம. ஆலயமதில் கருவறையில் இருக்கின்ற அத்தகைய தெய்வத்தினுடைய சொரூபத்தில் சிலையில் சித்தனுடைய முகம் தெரிகின்றதோ, சித்தன் உருவம் தெரிகின்றதோ, அன்று நீ உன் ஆன்ம நிலைக்குள் வாழும் குருவை ஏற்றுக்கொண்டாய் என்று ஆசி வழங்கும். ஓம் மகதீசாய நம. இது ஒவ்வொரு சீடருக்கும் நடந்தேற வேண்டும், நடந்தேறி கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நடக்கவில்லை எனில் நீர் இன்னும் ஆன்மாவிற்குள் சித்தனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்ற அகத்தியன். ஓம் மகதீசாய நம. அடிபணிவு நிலை போல் சபையில் அங்குமிங்குமாக வலம் வந்து அவனுக்கு தொண்டுகள் புரிந்து அவனை தாழ்த்தி அவனுக்குள் தாழ்ந்திருக்கின்றவாறு இயல்பு நிலையில் காட்சி தரும் உள்ளுக்குள் ஆன்மா ஒரு கால் மேல் இன்னொரு கால் போட்டு அமர்ந்திருக்கும் என்று. ஓம் மகதீசாய நமக. ஆன்மா என் நிலையில் உள்ளது என்பது நீ இறை சொரூபங்களில் இவன் காட்சிகளாக அறியாவிடினும் உனது ஆன்மாவை சித்தன் தவக்காலத்தில் அறிவான், ஒவ்வொருவருடைய ஆன்மாவின் நிலையை என்று மகத்தியன். ஓம் மகதீசாய நம. அந்நிலையைத்தான் ஒரு குருவிற்கு ஒரு இறை ஒரு சிவம் வழங்கி இருக்கின்ற அற்புத பேராற்றல் என்று உரைக்கின்றோம். ஓம் மகதீசாய நமக. நீர் நடக்கின்ற நடை உடை பாவனைகள் உனது சுபாவம் உன்னுடைய ஆன்ம நிலைக்குள் இருக்கக்கூடிய இறை தேடல் இவன் தேடல் சிவ தேடல் யாவற்றையும் கண்டுகொள்வான் சித்தன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்று உரைக்கின்றோம். ஓம் மகதீசாய நமக. தவத்தில் அமர்கின்றீர்களே சிவசபையில் சித்தனோடு, அப்பொழுது இவன் அருகாமையில் வந்து தவம் இருப்பவன் யார், அங்கிருந்து தவம் இருந்து கொண்டு இவனை வணங்கி கொண்டிருப்பவன் யார், அவன் என் நிலையில் தவம் இருந்து கொண்டிருக்கின்றான், அவன் ஆன்மா எங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற சூட்சமத்தை அறிகின்ற தவத்தை தான் இவன் புரிகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் மகதீசாய நமக. அந்நிலை கொண்ட அற்புத ஆற்றல் கொண்ட சிவசபையிலே சீடராக வலம் வந்து உனது அருள் ஞான வாழ்வு உயர்ந்து சிறக்க அகத்தியன் நல்லாசிகள் வழங்கினார். ஓம் மகதீசாய நமக.